ஹாய் ஹலோ சிஸ்டம்பர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் முக்கியமாக மைவி3 சிஸ்டம்பர்ஸ் ஆல்சோ எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி போகுது உங்களுக்கு அப்படின்னு கேட்க விரும்பலாம். மைவி3 பொறுத்த மட்டும் மெம்பர்ஸை பொறுத்த மட்டும் ஒரு மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். மித்த சிஸ்டம்பர்ஸுக்கும் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி போகுது அப்படின்றத ஒரு லைக் மூலமாக தெரிவிச்சுக்கோங்க. நான் கமெண்ட் ஆன் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆன் பண்ணால் ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் பயம்தான். பயத்தை காட்டிலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான். அப்புறம் நான் கடைசியாக கொடுக்குற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கும் லைக் கொடுங்க. ஸோ எனக்கு வந்து முக்கியமான ப்ரொஃபஷனல் என்னோடய டீச்சிங் ப்ரொஃபஷனல். அது வந்து எனக்கு பிடிக்க காரணம் வந்து யாருமே இல்லை. ஏன்னா காலேஜ் வரைக்கும் டீச்சிங் ஜாப்னாலேயும் கொஞ்சம் அலறுவேன், பயப்படுவேன். ஏன்னா நம்ம வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் நம்மளே யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அலறுவேன். வாங்க அது எப்படின்ற இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு டீச்சிங் ஜாப்குள்ளே அப்படின்றத. நான் கடைசியாக வழக்கம் போல் ஒரு டிப்பு கொடுக்குறேன். என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு கொடுக்குறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் இப்போ முக்கியமாக பேசுகிறது வந்து இதில் வந்து மைவி3 பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் நிலமை மோசமாக இருக்கலாம். நம்மளை விட நிறைய பேருக்கு நிலமை மோசமாக இருக்கும் போல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி3லேருந்து கொஞ்சம் காசு அதிகமாக பார்த்தவங்க வந்து எல்லோரும் இங்கே வேலை செஞ்சவங்க எல்லாருமே கிளம்பி சொந்த ஊர் போய் கடையெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடை மட்டும் வச்சோம்ல, கடனும் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல். மைவி3 ஷாப் வச்சதோடு சரி சேர்த்து கடனையும் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல். ஒரு சிலர் வந்து இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஒரு சிலர் வந்து விவரமாக வந்து இதில் வந்து எடுக்க வேண்டியது எடுத்துகிட்டு கமக்கமாக இருந்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனை வாங்கி கொடுத்து மேற்கொண்டு நம்ம ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி கடன் வாங்கி கொடுத்து இதில் வந்து நிறைய பேர் சேர்த்துட்ருப்பாங்க போல். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, மைவி3 ஷாப் பொறுத்த மட்டும் வேணும் பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வந்து மைவி3 மெம்பர்ஸ் மட்டும் தான் முக்கியமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் மூலமாக ஆள் சேர்த்துவிட்டு ஏர்ன் பண்ணுவாங்க. இப்போ அவங்க ஆள் வராதனால அவங்களுக்கு தெரிஞ்சு இங்கேருந்து போனவங்க தைக்கிற தொழில் தான் தெரியும். ஸோ பேக் வாங்கி தைக்க கொடுத்துட்ருக்காங்க போல் நிறைய பேர். ஒரு சிலர் வந்து ஸோ வேலை பார்க்குறாங்க, அது நல்ல விஷயம். நம்பிக்கையோடு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து தையல் தொழிலை விட்டு போனவங்க அங்கங்கே ஊரில் போய் ஏதோ ஒரு வேலையை செய்கிறாங்க, அது மட்டும் தெரியுது. பாவம் அவங்களும் எப்படிலாம் சமாளிப்பாங்கன்னு அதனால் உடனே இறங்கிட்டாங்க போல். எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் ஐடி இது கேப்ஸா போடாமல் தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஐடி போட்ட அண்ணாவேவும் அப்புறம் இந்த 2-3 நாளாக போடலை போல். அவங்க வீட்டுக்காரம்மா, அதாவது அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, மிஸ்ஸஸ் சொன்னாங்க எனக்கு. எதனால் போல் வேலை அதிகமாக இருந்துச்சுனாலையா, இல்லை ஒரு வேலை நம்பிக்கை இல்லாமல் இருக்காது, வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல். முக்கியமாக இதில் வந்து கண்டிப்பாக எம்டி சார் வெளியே வந்தால் மட்டுமே இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே அதுதான் நினைக்கிறோம். ஸோ அந்த நினைப்பை வச்சுட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்கள். கண்டிப்பாக வந்து அதில் எம்டி சார் வரல பட்சம் இந்த வேலையிலேயே நம்மளுக்கு ஏதோ ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இருக்க வேலையை விட்டுட்டு உட்காந்துருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட மோசமான நிலைமை காரணமாகும்னு நினைக்கிறேன். இதை விட ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைலைட்ன்றோட கஷ்டமான விஷயம். நானாவது என்னோடய ஹஸ்பண்டை பர்மிஷன் கேட்டு அவரை கெஞ்சி ஒரு வழியாக சம்மதிக்க வச்சு இந்த மைவி3 இழுத்துவிட்டேன்னாக்காலும் கூப்பிட்டு வந்து விட்டுட்டேன் நான். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா பணம் வரல அப்படின்றப்ப யாராக இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷனாகி தான் செய்வாங்க, பேசுவாங்க. அதில் ஏன் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சுன்னா, இன்னொரு பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கார்ட்ட பெர்மிஷனே கேட்கல, தெரியாமல் மைவி3 கரெக்டாக அவர் உள்ள எம்டி சார் வந்து மார்ச்சில் நிப்பாட்டுறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு அமௌண்ட்டே போட்டு கட்டியிருக்கு. கடைசியில் கடன் வாங்கி தான் கட்டியிருக்கு. ரொம்ப அந்த பொண்ணுக்கும் 3 குழந்த. இப்போ தான் 3ஆவது ஆம்பளை பையன் பிறந்திருக்கு. நிறையா இதனால் கடனை வாங்கி மேற்கொண்டு அடைக்க பார்த்துருக்கு. அந்த பொண்ணால் மேனேஜ் பண்ண முடியல. கொஞ்சம் வசதி வாய்ப்பு கம்மி தான். அவங்க வீட்டுக்கார் ஒரு ஆள் சம்பாதிக்கிறது தான். அவர் கூட டெய்லரு. இருந்தாலுமேவும் நான் இது வந்து ஃபேமிலி வந்து நல்ல முறையில் தான் ரன் பண்ணி போய்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு இப்படி செஞ்சதுனால கடன் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு போல். நேற்று வந்து கடன்காரங்க வந்து வாசலில் வந்து நின்றுட்டாங்க போல். அந்த பொண்ணு உள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டு நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு போல். நேற்று தான் நடந்தது இந்த விஷயம். ஸோ இது வந்து அடுத்த விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படிலாம் ஃபேமிலிக்குள்ளே இந்த நாள் நடக்குது அப்படின்றத எனக்கு அதனால் கொஞ்சம் வருத்தமும் டென்ஷனும் கூட.
இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து பக்கத்தில் இங்கிட்டு வந்து அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு தான் போகும். நான் அந்த பொண்ணை பார்த்துருக்கேன். அவ்வளோ கஷ்டமாக போச்சு நேற்று அந்த பொண்ணு செய்யவும், அப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லவும். அதாவது பக்கத்தில் இருக்கவங்க தான் வந்து எனக்கு வந்து இந்த நியூஸ் வந்து அவங்க ரிலேட்டிவ் தான் நேற்று என்கிட்ட சொன்னாங்க. இதனால் இப்படி ஆயிடுச்சுக்கா அப்படின்ட்டு. அந்த ரிலேட்டிவ் வேறு யாரும் இல்லை, எனக்கு ஐடி போட்ட அண்ணனோட ஒய்ஃப் தான் சொன்னது. அவங்க ஐடி அந்த பொண்ணு வந்து வேறு யார்கிட்டையும் ஐடி போட்டிருக்கும் போல். ஸோ கேட்குறப்பே நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த பொண்ணு வேலைக்கு போக வேண்டியதானு சொல்வீங்க. அந்த பொண்ணுக்கு வந்து 3ஆவது பையன் வந்து 1.5 வயசு தான் ஆகுது. ஸோ அந்த பையனை விட்டுட்டு வேலைக்கு போகணும். அப்படியும் சின்ன சின்ன வேலை பார்த்துட்டுருக்கு. அதில் வந்து ஏர்னிங்ஸ் வந்து நிறையா கிடைக்கல. ஆனால் கடன் வந்து ஜாஸ்தி. அதனால தான் அந்த பொண்ணு ஒரு மாதிரி எனக்கு வந்து ரேட்டு மனசே கஷ்டமாயிடுச்சு நேற்று. அந்த பொண்ணு அப்படி செய்ய போயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லவும், அந்த பிள்ளை வேறு யாருக்காகவும் யோசிக்க வேண்டாம், அந்த 3 குழந்தைங்களுக்காகவாவது யோசிச்சிருக்கலாம். ஆனால் செய்யலை. யோசிக்கணும். யோசித்தா மட்டும்தான் தான் வாழ்க்கையில் ரன் பண்ண முடியும். வேறு வழி இல்லை. இதனால் அந்த பிள்ளைக்கு வந்து அவமானம் வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த பிள்ளை வந்து லவ் மேரேஜ் தான். இத்தனைக்கு வீட்டுக்கு ஆப்போஸாக பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ வாழ்ந்து காட்டணுமே தவிர வீழ்ந்து காட்டக்கூடாது என்னை பொறுத்த மட்டும். எனக்கு தெரிஞ்ச தப்பெல்லாம் அந்த பொண்ணு மேலே தான் நான் சொல்லுவேன். வேறு யாரையும் சொல்ல மாட்டேன், குற்றம் சொல்ல மாட்டேன். இதில் வந்து என்னோடய கருத்து, அந்த பிள்ளை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லியிருக்கணும். இல்லையா கடனே வாங்கியிருக்கக்கூடாது, சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்றப்ப வாங்கிடுச்சு, வீட்டுக்காரரை சொல்லிட்டு வாங்கியிருக்கணும். இல்லை இந்த மாதிரி வீட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு வாங்கினதுக்கு அப்புறமாவது சொல்லியிருக்கணும். எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் இப்படி வந்து கடைசியில் பிரச்சனையில் வந்து முடிகிறது வந்து அந்த பிள்ளைய விட்டது வந்து அந்த பிள்ளை தான் ரீசன் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு, எனக்குமே இது ஒரு பாடமாக கூட இருக்கணுமே. நான் வந்து எதுனாலும் ஒரு விஷயம் கூட மறைக்கணும்னு தோணாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தால் கடைசியில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது நானாக தான் இருப்பேன். இதனால் அவங்களுக்கு வந்து நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமேன்னு ஒரு வார்த்தை கேட்டக்கூடாது. வாசாவே வாங்கினாலும் பரவாயில்ல, கீழேயே கிழிச்சாலும் பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிடணும். சொன்னால் தான் எனக்கு வந்து அன்றைக்கி தூக்கமே வரும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அது அவங்கள்ட்ட சொன்னால் தான் எனக்கு அன்றைக்கி தூக்கமே வரும். இல்லைன்னா அது வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் அவர் அடிப்பார் அப்படின்ற மாதிரி வர சூழ்நிலை வந்தாலுமேவும் நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படின்னா அவர் அடிப்பார்னா கண்டிப்பாக வாங்கிக்கிருவேன் நான். ஆனால் மேக்ஸிமம் கை ஓங்க மாட்டாங்க அவங்க. எப்போயுமே சரி, இப்போ இல்லை, எப்போயுமே கை ஓங்க மாட்டாங்க. அமட்டுவாங்க, என்னைய அதட்டுவாங்களே தவிர ஹார்ஸாக பேசினது கிடையாது, கை ஓங்கினது கிடையாது அந்தளவுக்கு. அவ்வளோதான். ஸோ எம்டி சார் இன்னும் 2 மாதத்தில் வரேன்னு சொல்லியிருக்காருன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், இன்னும் 20 நாள் இருக்குது இந்த மாதம் முடியறக்குள்ளே. அதுக்குள்ளே வந்துட்டார், அதுக்குள்ளே வருவார் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக எனக்கு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் வளவலன்ட்டு. ஏதாவது நான் என்னோடய இதில் தப்பு இருந்துச்சுன்னா கோச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சது, அதாவது நான் வந்து கேள்விப்பட்டது தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது உங்க கூட ஷேர் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. அப்புறம் ஒரு சில குழந்தைங்க வந்து ரொம்ப வளவலன்னு பேசுவாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து அன்வான்டாக பேசுகிறதா, தேவையில்லாமல் பேசுகிற காட்டில் தேவையானதை பேச கொடுங்க. ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து அவங்கள அதை பற்றி பேச சொல்லுங்கள். எந்த மாதிரினா ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்னா ஸ்போர்ட்ஸை பற்றி எதாவது கேளுங்க. அவங்க என்ன மாதிரி ப்ளே பண்ணுவாங்க, அதை பற்றி எவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்றதை கேளுங்க. ஸ்போர்ட்ஸோ, குக்கிங்கோ, இல்லை அதாவது செல்ஃபோன் கூட அதிகமாக நோண்டுறாங்கன்னா அது என்னென்ன ஆப் இருக்குது, எந்த மாதிரி இருக்கும், அது எந்த மாதிரி செயல்படும், எக்ஸப்ட்டு கேம் இன்க்ளூடிங் கூட கேளுங்க. அதை விளாண்டா என்ன பெனிஃபிட்டு, எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்றத கேட்டு நல்லதாக இருந்தால் அவங்க அதவே நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அதில் எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களுக்கு இதில் இருக்குது பெனிஃபிட், இவ்வளோ இருக்குன்றது அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ப்ளஸ் அவங்க வாயிலேருந்து நம்மளுக்கு வந்து அதை வர வச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்கிட்டேருந்து நம்ம தான் வர வைக்கணுமே தவிர அவங்கள வந்து அப்படியே விட்டோம்னா அதுக்குள்ளேயே மூழ்கி இருப்பாங்க தவிர அவங்களுக்கு என்ன தெரியும், எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நீங்களே ஒரு டாப்பிக்கை கொடுங்க. அதுவும் முக்கியமாக எக்ஸ்பெஷலி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பிடிக்குமோ அதை பற்றி ஓரியன்டாக டாபிக் கேளுங்க. எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அண்ட் தென் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தேங்க்ஸ் டு நான் அதிகமாக பேசிகிட்டே நினைக்கிறேன். தேங்க்யூ.